வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு சூனியம் எடுக்கிறது. சூனியத்தை எப்படி எடுக்கிறது, என்ன மாதிரியான முறை அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த முறையை யாரும் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் இருந்தாலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ சூனியத்தை எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டோம்னா, ஒரு வீட்டில் பிரச்சனை அதிகமாக இருக்குது, சரியாகவே மாட்டுது, என்ன பண்ணாலும் தொந்தரவு இருந்தபடியாக இருக்குது அப்படின்னா, ஒரு வேளை நம்ம வீட்டில் சூனி வச்சுருக்குறாங்களோ இல்லை சூனி வச்ச வீடு தான் அப்படின்னு முழுமையாக உங்கள் மனசில் பட்டுதுன்னா, ஒரு சில பொருள்லாம் நீங்கள் வீட்டு வாசப்படியில் புதைக்கிற மாதிரி இருக்கும். நான் கொடுக்குற பொருளை நீங்கள் வீட்டு வாசலில் புதைச்சிங்கன்னா 10 நாள் டைம். இந்த 10 நாளுக்கு அப்புறமா நீங்கள் உங்கள் வீட்டு உள்ளாரையோ இல்லை வீட்டு சுற்றி எந்த இடத்துல சூனி வச்சுருக்கிறாங்களோ அந்த இடத்துல வெடிப்பு விடும், அதாவது விரிசல் விடும். விரிசல் விட்டுதுன்னா அந்த விரிசல் ஏற்கனவே இல்லாத புதுசான ஒரு விரிசலாக இருக்கும். அந்த விரிசல் விட்ட இடத்துல நீங்கள் கடப்பாரையை நீங்கள் குத்தி நோண்டி நீங்கள் உங்கள் கையாலேயே நீங்கள் எடுக்கலாம் தைரியமாக. ஆனால் எடுக்கிறதுக்கு முன்ன சில முறைகள், சில வழிமுறைகள்லாம் இருக்குது. நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நேரில் மட்டும்தான் அதை சொல்ல முடியும், அப்போ தான் எடுக்க முடியும். அதனால் நீங்கள் உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் எடுங்க. உங்களால் எடுக்க முடியலைன்னா இந்த நம்பருக்கு தொலைபேசியில் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் நேரில் என்னை கூப்பிட்டு எடுக்க சொன்னாலும் எடுத்து தருவோம். சூனியம் அப்போ இல்லை, விரிசலும் விடலை அப்படின்னா உங்களுக்கு செய்வனை என்ன மாதிரியான செய்வனன்றதை இது காட்டி கொடுக்கும். அது உங்கள் வீட்டை விட்டு அது வெளியவே அது தானாக போயிடும். இது 2 விஷயம் நடக்கும். செய்வனை செஞ்சுருந்தாலும் விலகிடும், சூனியம் வச்சுருந்தாலும் சூனியம் வச்ச இடமா இருந்துன்னா பூமி 2ஆக புழக்கும், விரிசல் விடும். இந்த முறை எதுக்குன்னா, நம்ம வீட்டில் சூனி வச்சுருக்குறாங்க, இது எடுக்க முடியல, இல்லை சூனி நம்ம வீட்டில் இருக்குதோ இல்லையோ சந்தேகமாக இருக்குது, இல்லை ஒரு வேளை சூனி வச்சுருப்பாங்களோ அப்படின்ற இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான பதிவு. இல்லை இந்த வீட்டில் சூனி எதுவுமே இல்லை, செய்வனை தான் இருக்குது அப்படின்னாலும் அதுக்கு உண்டான முறைகள்லாம் இதுக்கு முன்னாடியே செஞ்சுட்டு இது நீங்கள் அதை புதைக்கணும். புதைக்கும்போது விரிசல் விடலைனாலும் அந்த முறையெல்லாம் செஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு நீங்கள் புதைச்சதுக்கப்புறமா அந்த செய்வனை உங்கள் வீட்டு மண்ணில் அது தங்காது, தங்க முடியாது, இருக்கிறதுக்கு அதுக்கு பிடிக்காது. அந்த மாதிரியான முறைகள்லாம் நாங்கள் முன்கூட்டியே நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். நீங்கள் அதை வீட்டு வாசப்படியில் புதைக்கணும். புதைச்சிங்கன்னா செய்வனியாக இருந்தாலும் போயிடும், இல்லை சூனியமாக இருந்தால் அந்த இடத்துல விரிசல் விட்டுருதுன்னா நீங்கள் நோண்டி எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் என்ன கூப்பிட்டாலும் நான் அதுக்கேற்ற மாதிரி நோண்டி எடுத்து நான் கொடுப்பேன். இந்த மாதிரி விஷயங்கள் எளிமையான வழியில் சூனியத்தை எடுக்கலாம். பெரிய பெரிய முறைகள்லாம், பெரிய பெரிய கழுப்பு, பெரிய உயிர் பலி இதெல்லாம் இல்லாமல் எளிமையான முறையில் சூனியம் எடுக்கக்கூடிய வழிமுறைலாம் இருக்குது. நீங்கள் தொலைபேசி மூலிமா கேட்டு தெரிஞ்சு நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாத இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. அதை நேரில் தான் சொல்ல முடியும். வேணுன்றவங்க கால் பண்ணி இந்த முறையை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம், பொருளை வாங்கிக்கலாம்.